ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த், அடுத்து நம்ம ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, அதுக்கப்புறமா நம்ம சத்யராஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கூலி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பெட்டே ட்ரீட்டாக அந்த கூலி படத்துல இருந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியும் இன்னைக்கு ஈவினிங் அந்த ஒரு அப்டேட்டுமே கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கூலி படத்துல இருந்து சிட்டுக்கு அப்படின்ற ஒரு வைப் சாங்கோடைய ப்ரோமோ வீடியோவை தான் இப்போதைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்டைலில் ஒரு தாறுமாறான ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவருடைய படங்களுக்கு வரக்கூடிய அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று கடத்தல் சம்மந்தமாக இருக்கும், இல்லை ஆக்ஷன் த்ரில்லரை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் இந்த ஒரு அப்டேட்டை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கூலி படத்தில் நல்ல ஒரு தேட்ரிக்கல் வைப் மெட்டீரியல் சாங் வந்து இடம்பெற்று இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்வாகாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், அடுத்து அவருடைய அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருந்துச்சு. இந்த வயசுலமே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்களில் இந்த மாதிரியான ஒரு வைப் சாங்கை வந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனால் இந்த ஒரு படத்தில் இந்த சாங்கை வந்து வச்சிருக்காரு. இது படத்துக்காக வச்சிருக்காரா இல்லை ஃபேன்ஸுக்காக வச்சிருக்காரா அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இந்த ஒரு சாங் நம்ம ரஜினி ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம டி ராஜேந்தர் அவருடைய ஓல்டு வாய்ஸ் டியூனில் தான் இந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வரக்கூடிய படங்களில் ஓல்டு சாங்கை யூஸ் பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த கூலி படத்துலையுமே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்களில் வரக்கூடிய சீன்ஸ்லேயும் ஓல்டு சாங்கை யூஸ் பண்ணி அந்த சீனை வந்து மாசாக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போ இந்த கூலி படத்துலையுமே நம்ம ரஜினி படங்களோடைய நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மேபி அதை வந்து நம்ம ஃபுல் சாங்கை கேட்கும் போது இன்னுமே பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூலி படத்துடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு சின்ன ஒரு சாங்கோடைய ப்ரோமோவை கொண்டு வந்து அதை வந்து ரொம்பவுமே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் இந்த கூலி படத்துடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இந்த கூலி படத்தை தேட்டரில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த சிட்டுக்கு சாங்கோடைய வைப் ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? நீங்கள் இந்த கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.